Hello everyone, welcome to Jet to Mastery. இந்த வீடியோவில் நம்ம GFGயோட palindrome string அப்படிங்கிற ப்ராப்ளமை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா given a string is check if it is a palindrome or not. கொஸ்டின் ரொம்ப சிம்பிள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு கொஸ்டின். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ராப்ளமில் நம்ம என்ன சால்வ் பண்ணோம்னா palindrome நம்பர் சால்வ் பண்ணோம். ஓகேவா? ஸோ அதில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம், அதாவது நான் இங்கே கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களோட கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங் palindrome ஸ்ட்ரிங்காக இருந்தால் ஸோ உங்களோட அவுட்புட் என்ன 1. ஸோ if it is a palindrome you should return 1, but if it is not a palindrome you should return 0. இதுதான் கொஸ்டின். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்பர் palindromeல நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, இப்போது நான் 123 அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா நான் ரிவர்ஸ்டு நம்பர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன், தட் இஸ் 321. ஸோ இதை ரிவர்ஸ் நம்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண 321. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இந்த நம்பர் 1 நம்பர் 2 ஈக்குவலான்னு பார்த்தேன். ஈக்குவல்னா palindrome, நாட் ஈக்குவல்னா நாட் அ palindrome. இதுதான் நம்மளோட கான்செப்ட். சரி, ஆனால் ஸ்ட்ரிங் palindromeல ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மேடம் அப்படின்னு எனக்கு இங்கே ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. இந்த ஸ்ட்ரிங்குக்கும் நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணலாம், மெத்தட் 1ன்னு சொல்லி ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங்கு ஒன்று என்னால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங் சேம் எம் ஏ டி ஏ எம்னு என்னால் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரெண்டையும் செக் பண்ணவும் முடியும். தட் இஸ் மெத்தட் 1. பட் இது உண்மையாலுமே தேவையா, நான் ஒரு ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங்கை கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆகணுமா அப்படின்னு கேட்டால் இது இப்படின்னு நமக்கு ஆன்சர் வரும். பட் இது கம்பல்சரி பண்ணணுமா அப்படின்னா பண்ண தேவையில்லை. இது இல்லாமல் வேறு எப்படி மெத்தடில் சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த மெத்தடில் எனக்கு என்ன ஆகுது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய இது இருக்குது, ஏபிசிடி திரும்ப டிசிபிஏ அப்படின்னு இன்னும் எக்ஸட்ரான ஒரு பெரிய ஸ்ட்ரிங் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்ட்டிலிருந்து டில் ஃபஸ்ட்டு வரைக்கும் ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே வருவோம். கரெக்டாக? அப்போது இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோ எடுக்கும்னா ஆர்டர் ஆஃப் n அப்படின்னு எடுக்கும். சேம் இதில் இருக்கிற அத்தனை ஸ்ட்ரிங்கையுமே நம்ம என்ன பண்ணுவோம், அத்தனை கேரக்டரையுமே வச்சு நம்ம இன்னொரு ஸ்ட்ரிங்கை நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அதுக்கு சம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் ஆர்டர் ஆஃப் n, அதாவது ஆர்டர் ஆஃப் n மீன்ஸ் ஆர்டர் ஆஃப் லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங். இங்கே என்னங்கிறது என்னன்னாலும் இங்கேயும் லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங்கு தான். ஸோ லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங். அப்போது இதுதான் நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டியாக இருக்க போகுது. இதை விட ஏதாவது லிட்டில் பிட் என்னால் ஆப்டிமைஸ் பண்ண முடியுமா வித்தவுட், அதாவது ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஆர்டர் ஆஃப் 1, அதாவது கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியில் என்னால் இதை விட லிட்டில் பிட் ஆப்டிமைஸ் என்னால் பண்ண முடியுமான்னு கேட்டால் கம்பல்சரி முடியும். அது எப்படின்னு இங்கே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு palindrome ஸ்ட்ரிங்கு வச்சுருக்க போகிறேன். ஓகேவா? ஒரு palindrome ஸ்ட்ரிங் என்ன, ஒரு பெரிய palindrome ஸ்ட்ரிங் எதாவது சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, நான் தானே போடணும். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஒரு palindrome ஸ்ட்ரிங் நான் மேடம் அப்படிங்கிறதே எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ மேடம் அப்படிங்கிற ஒரு palindrome ஸ்ட்ரிங்கை நான் எடுத்துக்கிறேன். MADAM. ஓகே, ஸோ இங்கே மெத்தட் என்னென்னா, நான் 2 வேரியபிளை பாயிண்ட் பண்ண போகிறேன். ஒன்று I, இன்னொன்று J. இது I, இது J. ஓகேவா? ஃபைன். முதல்ல இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஐயும் இந்த ஜேவும் ஈக்குவலாக இருக்கா? எஸ், ஈக்குவலாக இருக்குன்னா நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்து இங்கே வர போகிறேன், ஜேவை இங்கே கொண்டு வர போகிறேன். ஓகே, இப்போ இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? ஈக்குவலாக இருக்குது. அப்போ அடுத்து நான் எங்கே வர போகிறேன், இங்கே வர போகிறேன். ஜே எங்கே வரப்போகுது, இங்கே வரப்போகுது. ரெண்டும் ஒரே பாயிண்டில் இருக்குது. ரெண்டும் ஒரே பாயிண்டில் இருக்குன்னா செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. செக் பண்ணாலும் ஈக்குவல் தான், ஐயும் ஜேவும் ஈக்குவல் தான். ஸோ இது என்னது, இதோட இண்டெக்ஸ். கரெக்டாக? இதோட இண்டெக்ஸ் வேல்யூஸ், ஸ்ட்ரிங்கோட இண்டெக்ஸ் 0 1 2 3 4. ஓகே, இப்போது இன்னொரு palindrome ஸ்ட்ரிங் நான் ஒன்று எழுதுகிறேன். ஸோ ரேண்டமாக எழுதலாம், கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ரேண்டமாக எழுதுகிறேன். ABCD அகைன் DCBA. இப்போது இது ஒரு ஸ்ட்ரிங். ஓகே, இது ஒரு ஸ்ட்ரிங். இதுக்கு நம்ம இண்டெக்ஸ் எழுதணும்னா என்ன ஆகும், இண்டெக்ஸ் வேல்யூ 0 1 2 3 4 5 6 7 அப்படின்னு இருக்குது. அதாவது இதோட லென்த்துன்னு பார்த்துட்டோம்னா 8. ஸோ லென்த் ஈக்குவல் டு 8. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 2 வேரியபிளை ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, ஒன்று I, இன்னொன்று J. சரி, I எங்கே ப்ளேஸ் பண்ணுறேன், 0th பொசிஷனில். ஜேவை எங்கே ப்ளேஸ் பண்ணுறேன், லாஸ்ட் பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போது
இந்த ஐயும் ஜேவும் ஈக்குவலாக இருக்கா? இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணுறேன்? ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணி செக் பண்ணுறேன், ஜேவை டிக்ரிமெண்ட் பண்ணி இப்போ செக் பண்ணுறேன். ஐயும் ஜேவும் ஈக்குவலாக இருக்கா? இருக்குது. திரும்ப ஐ அண்ட் ஜேவை கொண்டு வரேன், ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், ஜேவை டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? எஸ், இருக்குது. திரும்ப ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், ஜேவை டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? இருக்குது. இந்த பாயிண்டில் என்ன சொல்லலாம்னா ஐ லெஸ் தென் ஜேன்னு சொல்லலாமா? இந்த பாயிண்ட்டை டில் இங்கே சொல்லலாமா? அடுத்த பாயிண்ட் மூவ் ஆகும்போது என்ன ஆகுது? ஐ இங்கே வந்துடுது, ஜே இங்கே போயிடுது. அப்போது இந்த இடத்துல இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுது. கரெக்டாக? இந்த இடத்துல இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுது. அதாவது ஐ லெஸ் தென் ஜேங்கிறது பிரேக் ஆகிடுது. அப்போ டில் ஐ லெஸ் தென் ஜே இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற வரைக்கும் நான் என்ன செக் பண்ணிகிட்டே வரலாம்? எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டே வரலாம். எப்போ இந்த கண்டிஷன் பிரேக் ஆகுதோ அப்போ நான் என்ன சொல்லலாம்? இந்த கண்டிஷன் பிரேக் ஆகி வெளியில் வர்றப்ப எஸ் திஸ் இஸ் அ பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு கண்டிஷன் இருக்குது, இந்த கண்டிஷனை விட்டு பிரேக் ஆகி வெளியே வர்றப்ப நான் என்ன சொல்லலாம்? ரிட்டன் பாலிண்ட்ரோம், ஏன்னா இது பாலிண்ட்ரோம் அப்படின்னு நான் சொல்லலாம். ஓகே, இதுவே ஒரு நாட் அ பாலிண்ட்ரோம் எடுக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாட் அ பாலிண்ட்ரோம்க்கு மேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் பெருசாக வேணும்னா ஏ பி சி ஏ டி. ஓகேவா? ஸோ இல்லை இங்கே ஏ வச்சுக்கலாம், பி வச்சுக்கலாம். ஃபைன், இங்கே ஏ வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ஏபிசி இருங்க, இன்னும் வேறு கொஞ்சம் பெருசாக இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஏ ஏ பி பி பட் சி டி. ஓகே, இது பாலிண்ட்ரோமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா ரிவர்ஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? ஏபிடி சிபிஏ தான் வரும். ஆனால் இருக்கிறது என்ன? ஏபிசி டிபிஏ. இப்போ இதுக்கு நான் ரெண்டு பாயிண்டர் செக் வச்சேன்னா ஸ்டார்ட் பண்ணேன்னா ஐயும் ஜேவையும் இண்டெக்ஸ் வேல்யூஸ் என்ன? 0 1 2 3 4 5. அதாவது ஸ்ட்ரிங்குக்குன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இண்டெக்ஸ் வேல்யூஸ் அந்த கேரக்டரோட பொசிஷன் எங்கே இருக்குன்னு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஐயும் ஜேவும் ஈக்குவலா? ஈக்குவல். ஓகே, ஐ லெஸ் தென் ஜேவா? ஆமாம், ஸ்டில் ஐ லெஸ் தென் ஜே தான். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஐயை மூவ் பண்ணுவேன், ஜே எடுத்து என்ன பண்ணுவேன்? ஜேவை டிக்ரிமெண்ட் பண்ணுவேன். ஐயும் ஜேவும் ஈக்குவலா? எஸ், கேரக்டர் வைஸ் ஈக்குவல். ஐ லெஸ் தென் ஜேவா? எஸ், கண்டிஷன் ட்ரூ. அப்போ நான் ஐயை மூவ் பண்ணுவேன், ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன், ஜேவை டிக்ரிமெண்ட் பண்ணுவேன். இங்கே ஐயும் ஜேவும் ஈக்குவலா? ஈக்குவல் இல்லை. அதாவது ஏதாவது ஒரு கேரக்டர் ஈக்குவல் இல்லைனாலுமே நான் என்ன சொல்லிடலாம்? தட் இஸ் நாட் அ பாலிண்ட்ரோம். ஓகேவா? ஸோ மெத்தட் புரிஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். டைரெக்டாக இப்போ நம்ம கோடு சால்வ் பண்ண போகணும். ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும்? ரெண்டு வேரியபிள் வேணும். ஸோ தட் இஸ் ஐ, அது 0th பொசிஷனில் இருக்குது. அடுத்து என்ன வேணும்? ஜே. ஜேவை நம்ம என்ன சொல்லலாம்? ஜே ஈக்குவல் டு லாஸ்ட் பொசிஷன். ஸோ எஸ் டாட் லென்த் -1 அப்படின்னு சொல்லலாம், லாஸ்ட் பொசிஷன். இப்போ என்னோட கேள்வி, ஐ ஜே ரெண்டே லாஸ்ட் பொசிஷனில் வச்சாச்சு. ஐ ஃபஸ்ட்டு பொசிஷன், ஜே லாஸ்ட் பொசிஷனில் இருக்குது. ஓகே, இப்போ கண்டிஷன் என்ன? வைல் இந்த ஐ லெஸ் தென் ஜே, இந்த வேல்யூக்கும் லெஸ் தென்னாக தான் இருக்கணும், ஐ லெஸ் தென் ஜேவாக தான் இருக்கணும். இப்போ நான் என்ன செக் பண்ண போகிறேன்? இஃப் இந்த கேரக்டர் எஸ் டாட் கேர் ஐ நாட் ஈக்குவல் டு எஸ் டாட் கேர் ஆஃப் ஜே. எப்போ ஐயும் ஜேவும் நாட் ஈக்குவலாக, அதாவது ஈக்குவலாக இல்லை நாட் ஈக்குவலாக இருந்தால் அதை நான் என்ன சொல்லலாம்? தட் இஸ் ரிட்டன் 0. ஏன்னா அது என்ன கிடையாது? அது வந்து பாலிண்ட்ரோம் கிடையாது. ஓகே ஓகே, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல. இஃப் கண்டிஷன் ட்ரூனா தானே உள்ளே போகும். ஒருவேளை இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ்னால் என்ன பண்ணலாம்? எல்ஸ் ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஜே மைனஸ் மைனஸ். ஓகே, ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், ஜேவை டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். எப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி இந்த லூப்பை விட்டு வெளியே வருதோ அப்போ நான் என்ன ரிட்டர்ன் பண்ணலாம்? ரிட்டர்ன் 1 பிகாஸ் தட் இஸ் அ பாலிண்ட்ரோம். இப்போ கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். எஸ், கம்பைலேஷன் கம்ப்ளீட்டட். ஓகே, ஆல் த டெஸ்ட் கேசஸ் ஆர் ஆல்சோ பாஸ்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். புரியலன்னா கீழே கமெண்ட் ஃபோரமில் பிங் பண்ணுங்கள், நம்ம ஃபர்தராக இதை டிஸ்கஸ் பண்ணலாம்.